இந்த பணக்காரங்கக்கிட்ட இருக்க மட்டமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி செல்ல பிராணிகள்லாம் வளர்த்துட்டு, அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சாக்கெல்லாம் வந்துட்டு அம்போன்னு ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, எதையோ ரொம்ப நாளாக வந்து இதை வளர்த்துட்டு இருந்துருக்காங்க. இந்த டாக்கை வளர்த்துட்டு இங்கே ஊருக்கோ இதில் ஃப்ளைட்டுக்கோ எங்கேயோ போனால் அதை வந்து அந்த உயிரினங்கள் வந்து அனுமதி கிடையாது அப்படின்றாங்க. ஃப்ளைட்டில் வேறு ஏர்போர்ட்லலாம். அதனால் வந்துட்டு அதை விட்டுட்டு போயிடுறது, அப்படியே தெருவில் தூக்கி போட்டு போயிடுறது. இவ்வளோ நாள் வளர்த்த அந்த பிராணிகளை அப்படி மனமே இல்லாமல் தெருவில் விட்டு செல்கிறதுக்கு அப்படி எப்படி இவங்களுக்கு மனசு வருது அப்படின்னு தெரியல. நிறைய பேர் இந்த பணக்காரங்கெல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏழை மக்களை வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏழை மக்கள்கிட்ட இருக்க அந்த பாசம் வந்து அந்த பிராணிகள்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க வைக்கக்கூடிய பாசம் வந்து வேறு லெவலாக இருக்கும், வேறு இதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் பணக்காரங்கள் கெத்துக்காக வளர்க்குறாங்க. இவ்வளோ விலை கொடுத்து இந்த நாயை வாங்கி போட்டு வளர்த்துட்டு அப்புறம் அது தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சாக்கல அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிடுறது. ஏதோ நம்ம வேறு ஊருக்கு வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் போகிறோம் அப்படின்னா அந்த செல்ல பிராணிகளை வந்து அந்த ஏர்போர்ட்லேயோ இல்லை ஃப்ளைட்டில் வந்து அனுமதி கிடையாதுன்ற போது அப்படியே விட்டுட்டு போயிடுறது. ஏன் இதை பண்ணணும்? இதில் நீங்கள் எங்கேயோ அவசரமாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இதை கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கங்க, நான் வர்ற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பாதுகாப்பாக யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போகலாம். இதை அப்படியே விட்டுட்டு போகிறாங்க, எதுக்குன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும்?